ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புளி தண்ணி, குழம்பு மிளகாத்தூள், பிளைன் மிளகாத்தூள், தக்காளி, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக மிளகு, ஒரு 2 கைப்பிடி தேங்காய் தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் போடலை. போடாமையும் அந்த மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன மீன் எல்லாத்தையும் கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் குழம்புக்குன்னு. ஒரு கடாயில் நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். அது சூடானதும் வெங்காய வடகத்தை போட்டு, தாளிப்பு வடகத்தை போட்டு, அது பொரிஞ்சோன்னே எல்லா காயும் போட்டு எடுத்து வச்சுருந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, அது வதங்கினோன்னே நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியும் ஊற்றிட்டு, அது கூடவே தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஹை ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வச்சுருந்துட்டு, அதுக்கப்புறம் மீனும் மாங்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் கழுவிட்டு, அதையும் அது கூடவே போட்டு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது மீன் இப்போ ஒரு 30 நிமிஷத்தில், ஒரு 15-20 நிமிஷத்துலேயே வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் இப்படியெல்லாம் வச்சுருந்தோம்னா அது எல்லாமே அந்த மீனோட வாசனை எல்லாம் அதில் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இப்படி தான் பண்ணுறது. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா மீன் வெந்தோடனே நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இது மாதிரி தான் குழம்பு வச்சா நல்லாயிருக்கு, அடுத்த நாளும் நல்லாயிருக்கும், அந்த லைட்டாக சூடுபடுத்தினோம்னா அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி தான் செஞ்சுக்கிட்டுருக்கேன். எல்லாமே வெந்து வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஜென்டிலாக தான் இதை மிக்ஸ் பண்ணி விடணும், அது எல்லாருக்குமே தெரியும். நான் அந்த ரெண்டு பக்கமும் துணியை வச்சுக்கிட்டு நல்லா ஆட்டி விட்டு அப்படி தான் மிக்ஸ் பண்ணி விடுவேன். எல்லாமே பிரிஞ்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதுக்கிடையில் நான் சாதமும் வச்சுட்டேன். வறுவல் மீனுக்கும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். புளி தண்ணி, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதையும் எண்ணெயில் கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துட்டேன். அன்னைக்கு நார்த்தங்காய் ஊறுகாய், மீன் குழம்பு, மீன் வறுவல். அன்னைக்கு லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இது தான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.